வணக்கம். இந்த கவிதை வாசிப்பை ஆயிரக்கணக்காக பாலஸ்தீனத்தில் படுகொலை செய்யப்பட்ட பாலஸ்தீன குழந்தைகளுக்கு சமர்ப்பிக்கிறேன். காசாவின் குழந்தைகள் கேள்விகள் கேட்கிறார்கள். ஏவுகணைகள் பறந்து கொண்டே இருக்கும் வானத்தில் பறவைகள் என்ன செய்யும் என்று கேட்கும் குழந்தைகளுக்கு பெரியவர்களாகிய உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? போர் விமானங்களால் சூழப்பட்ட வானத்தில் பட்டங்களை எப்படி பறக்கச் செய்வோம் என்று கேட்கும் குழந்தைகளுக்கு பெரியவர்களாகிய உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட ட்ரோன்கள் ஒவ்வொரு திசைகளிலும் ஓயாமல் பறந்து கொண்டிருக்கும் போது ஒளிந்து விளையாடும் கண்ணாம்பூச்சி விளையாட்டை எப்படி விளையாடுவோம் என்று கேட்கும் குழந்தைகளுக்கு பெரியவர்களாகிய உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? பூங்காக்களை பீரங்கிகளாலும் இயந்திர துப்பாக்கிகள் ஏந்திய இராணுவ வீரர்களாலும் முழுவதுமாக நிறைத்து விட்டால் எங்கே சென்று விளையாடுவோம் என்று கேட்கும் குழந்தைகளுக்கு பெரியவர்களாகிய உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? எங்கள் பள்ளிக்கூடங்களின் மீது எதற்காக அணுகுண்டுகளை எறிந்தீர்கள் என்று புத்தகங்களை நெஞ்சோடு அணைத்தபடி கேட்கும் குழந்தைகளுக்கு பெரியவர்களாகிய உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? எங்கள் வீடுகளை எதற்காக தரைமட்டமாக்கினீர்கள்? எங்கள் நண்பர்களை எதற்காக துண்டு துண்டாக கொன்று போட்டீர்கள்? எங்கள் சகோதரிகளை எதற்காக தூக்கி சென்றீர்கள்? ஆசையோடு நாங்கள் வளர்த்து கொண்டிருந்த பூச்செடிகளின் மீது எதற்காக வெடிகுண்டுகளை வீசினீர்கள் என்று கேட்கும் குழந்தைகளுக்கு பெரியவர்களாகிய உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? எங்கள் ஏமாற்றங்களை, எங்கள் துயரங்களை, எங்கள் கண்ணீரை, எங்கள் மரணங்களை வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் அந்த கொலைகாரர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று கேட்கும் குழந்தைகளுக்கு பெரியவர்களாகிய உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது? ஆன போதிலும் எல்லாவற்றிற்குமான பதிலை நாங்களும் கூட தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். எங்கள் தாய் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், எங்கள் தந்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தின் பெரியவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது இதுதான். இத்தனை பேரழிவுகளுக்கு பின்னாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களை சந்தேகிக்க வேண்டாம். எங்கள் நிலத்திற்காகவும் எங்கள் இருப்பிற்காகவும் எங்கள் முன்னோர்கள் போராடியதைப் போல நாங்களும் போராடத்தான் போகிறோம். எங்கள் மீது பேரழிவிற்கான ஆயத்தங்கள் தொடங்கி இருக்கும் இந்த நேரத்தில் காசாவின் குழந்தைகளாகிய நாங்கள் உங்களிடம் சொல்ல விரும்புவது இது மட்டும்தான். பெரியவர்களாக இருப்பது பெரியவர்களாக மட்டுமே இருப்பதல்ல. இந்த புத்தகத்தின் தலைப்பு காத்திருக்கும் சாவிகள். அந்த தலைப்புக்கும் பாலஸ்தீன வரலாற்றிற்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இந்த கவிதையை இப்படித்தான் தொடங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் உங்கள் வீட்டை பூட்டும் போதும், ஒவ்வொரு முறையும் உங்கள் வீட்டை திறக்கும் போதும் சாவிகளுக்கும் மனிதர்களுக்குமான உறவை நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள். ஆன போதிலும் சாவிகளுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் இடையிலான உறவை இந்த உலகத்தில் யாரோடும் எதனோடும் உங்களால் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நினைத்து பாருங்களேன், உங்களிடம் சாவி இருக்கிறது, உங்களுக்கென்று வீடு இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? பாலஸ்தீனர்களிடம் அப்படித்தான் சொன்னார்கள். அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் எதுவும் செய்ய முடியவில்லை. 75 வருடங்கள் கடந்தோடி விட்டது. ஆனால் அகதிகளாக்கப்பட்ட அந்த மக்களின் கைகளில் இருக்கும் சாவிகள் இப்போதும் தங்கள் கதவிற்காக காத்து கொண்டிருக்கின்றன. அகதிகளாக்கப்பட்ட அந்த மக்கள் இப்போதும் தங்கள் வீட்டிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் தோழர்களே, இது நீண்டகால கதை. ஆம் தோழர்களே, இது நீண்டகால வேதனை. ஆம் தோழர்களே, இது நீண்டகால ஏமாற்றம். ஆம் தோழர்களே, இது நீண்டகால காத்திருப்பு. இப்போது நடந்து கொண்டிருப்பதைப் போல இதற்கு முன்னாலும் நடந்த காலத்தில் அகதிகளாக துரத்தப்பட்ட பாலஸ்தீனியர்களின் வீடுகளை திட்டமிட்டு அபகரித்துக் கொண்டார்கள் வெறியூட்டப்பட்ட மனிதர்கள். அகதிகள் என்ற பெயரோடு எங்கெங்கோ ஒட்டி கொண்டிருந்த பாலஸ்தீன தேசத்தின் மக்கள் எப்போதும் நீங்காத சொந்த மண்ணின் நினைவுகளோடு திரும்பி வந்த பொழுது வீடு அங்கேதான் இருந்தது. ஆனால் அந்த வீடு அவர்களுடையதாக இல்லை. சாவிகள் கைகளில் இருந்தது. அந்த சாவிகளுக்கு வேலை இல்லாமல் இருந்தது. அப்போதுதான் அந்த யுத்தத்தின் காரணம் அவர்களுக்கு புரிய தொடங்கியது. அந்த இன அழிப்பின் வேகம் அவர்களுக்கு விளங்க தொடங்கியது. 75 வருடங்களுக்கு முன்னால் நக்பா என்று அழைக்கப்படும் அந்த பேரழிவு எதற்காக நடத்தப்பட்டதோ அதற்காகத்தான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பேரழிவிற்கு நடுவிலும் இன்னும் எதற்காக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், இன்னும் எதற்காக இத்தனை வருடம்
வருடங்களாக சாவிகளோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். 75 வருடங்களுக்கு முன்னால் துரத்தப்பட்ட பாலஸ்தீனியர்கள் அவர்களுடைய தேசத்திற்காகத்தான் சாவிகளோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலத்திற்காகத்தான் சாவிகளோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிற்காகத்தான் சாவிகளோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாவிகள் அவர்களுடைய சொந்த வீட்டை மட்டுமல்ல, இந்த உலகத்தின் ஒவ்வொரு இதயங்களையும் திறக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன் நான். நன்றி தோழர்களே.